ஆசீர்வாதத்தின் தேவனாம், கண்மணி போல் நம்மை காலமெல்லாம் காக்கும் பரலோக தகப்பனாம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்கள், சர்வலோகத்தை உண்டாக்கி தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய சாயலின்படி மனித குலத்தை உண்டாக்கி நம்ம எல்லாம் பாவ குடியிலிருந்தோம், சாத்தானின் பிடியிலிருந்தோம், சாவின் பிடியிலிருந்தோம் நம்மை மீட்டெடுத்து பரிசுத்த ஆவியால் நம்மை அபிஷேகித்து இயேசு கிறிஸ்துவின் பரலோக முத்திரையால் நம்மை நிறுத்திருக்கிற நம்முடைய தேவன் நமக்கு சொல்லும் ஒரு அன்பின் செய்தி. மல்கியா 3:6, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மலமாகவில்லை. அல்லேலூயா. நாம் எல்லோரும், இந்த உலகில் எல்லாருமே யாக்கோபின் புத்திரர் தான். யாக்கோபு என்றால் எத்தன், மோசக்காரன், பாவி என்ற அர்த்தமாகும். பாவத்தின் சந்ததிகள் தான். அந்த பாவத்தின் சந்ததிகளாக இருந்த நம்மையெல்லாம் ஆண்டவராய் இயேசு நம்மேல் வைத்த நித்திய அன்பு, நமது பாவங்களை தேவன் பாராமல் கிறிஸ்து இயேசு தன் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டதையே பிதாவானவர் பார்த்து நம்மை பரலோக பிதாவின் பிள்ளைகளாக கிறிஸ்து இயேசு வழியாக தேவன் மாற்றிவிட்டார். ஆகவே இந்த உலகில் எத்தனை கால்ரா, எத்தனை பிளேக் நோய்கள், எத்தனை அம்மை நோய்கள், எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை கொரோனா நோய்கள், எத்தனை ஒமிக்ரான் நோய்கள், இன்னும் வர்ணிக்க முடியாத ஆயிரக்கணக்கான கொள்ளை நோய்கள் மனித பாவங்களினாலே உலகில் உருவாயிருக்கிறது. இந்த உலகில் இருக்கிற மனித கூட்டங்களை தவிர கோடிக்கணக்கான பூச்சிகள், கோடிக்கணக்கான விஷக்கிருமிகள், கோடிக்கணக்கான எறும்பு வகைகள், வண்டு வகைகள், பல கோடிக்கணக்கான விஷப்பாம்புகள், பல கோடிக்கணக்கான விஷ கொசுக்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறது. இவ்வளோலாம் இருந்தும் கூட அதன் மத்தியில் வாழும் 800 கோடிக்கு மேற்பட்ட மனித குலம் இன்னும் அழியவே இல்லை. காரணம், நம்ம உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அவருடைய பலத்த கையில் நம்மை பாதுகாக்கிறார். இந்த செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல எத்தனை பாடு, எத்தனை போராட்டம், எத்தனை எதிரி, எத்தனை நோய், எத்தனை கஷ்டம், எத்தனை நஷ்டம், எத்தனை விதமான சீரழிவுகள் எல்லாம் வந்தது. நாம் எல்லாரும் அழிந்து விட்டோமா? இல்லவே இல்லை. நம்முடைய பாவங்களினாலே நம்ம எவ்வளவாய் பாதாள குழிக்கு போகிறவர்களாக இருந்தோம். நம்ம எல்லாரும் அழிந்து விட்டோமா? இல்லவே இல்லை. என்றால் நம்மேல் வைத்த நித்திய அன்பு நம்முடைய பரலோக தகப்பன் கிறிஸ்து இயேசுவை கொண்டு நம்மை மீட்டு விட்டார். நம்ம இன்றைக்கும் பாதுகாக்கிறார். ஆகதான் தேவன் சொன்னார், நான் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ என்னை துதிக்கும் போது வைத்த அன்பை கூட, நீ எனக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும்போது அதே அன்பை நான் வைத்தேன். அதனால தான் என் கிருபை நாள் உன்னை நான் ரட்சித்து கொண்டேன். நீங்கள் இன்னும் நிர்மலமாகவில்லை. நான் மாறாத தெய்வம் என்று தேவனாகி கடவுள் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய தகப்பனுடைய, பரலோக தகப்பனுடைய அன்பு எத்தனை பெரியது! நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாதுகாப்பு எத்தனை மேன்மையானது! ஆவியான தேவனுடைய அந்த பராமரிப்பு எத்தனை மகிமையானது! இதை அனுதினமும் உணர்ந்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி அவர் உத்தமமும் உண்மையுமுள்ள ஜனங்களாக வாழ்வோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, பல கோடி விஷப்பூச்சிகள், பல கோடி விஷப்பாம்புகள், பல கோடி விஷ கொசுக்கள், பல கோடியான ஆண்டவரே விஷ வண்டுகள் எல்லாம் வர்ணித்து கொண்டே போகலாம். வர்ணிக்க முடியாத கொள்ளை நோய்கள் எல்லாம் வந்தும் கூட நீர் உண்டாக்கிய மனித குலம் அழியாமல் இன்றைக்கு பூமியில் இருக்கிறது. எத்தனையோ தேச தலைவர்களை பிசாசு இன்றைக்கு கட்டி வைத்து அணுகுண்டை ஏவுவோம் என்று சொல்லி உலகத்தை அழிக்கிற திட்டங்களைத்தான் இந்த தலைவர்கள் எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் பிசாசு ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் மனித குலம் அழியவே இல்லை. என்றால் நீர் மனித குலத்தை பாதுகாக்கிற தேவன். உமக்கு கோடி நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, எங்களை என்னாலும் காக்கிறவரே, உம்முடைய பலத்த கையில் எங்கள் எல்லாரையும் தருகிறோம். நீர் மகிமை அடைவீராக. உமக்கு கோடி நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.